Hello everyone, welcome to my class. இந்த இன்ஃபர்மேஷனோட இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போகலாம். Dr. Shobana's PDF materials are now available for PGTRB units 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ யூனிட் 10 தவிர மற்ற எல்லாமே இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கு. இதில் எல்லா யூனிட்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸ்க்கும் டீட்டெயில்டு சம்மரிஸும் எம்சிக்யூஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். பிசைட்ஸ் தேவையான இடத்துல ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் கொட்டேஷன்ஸ் வித் எக்ஸ்பிளனேஷன்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இந்த பிடிஎஃப் மெட்டீரியல்ஸை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா யூ ஹாவ் டு டெக்ஸ்ட் எய்தர் இன் வாட்ஸ்அப் ஆர் டெலகிராம் டு 7200893046. ஸோ இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி இதை வாங்குறதுக்குரிய வழிமுறைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்துருக்குறேன். Now let us get into today's topic. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது the second part of immortality word. இது டிஆர்பி யூனிட் 3ல பிஜிடிஆர்பி யூனிட் 3ல ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு டாபிக். இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். இந்த செகண்ட் பார்ட் நம்ம 8th ஸ்டான்ஸாலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். Let us get into the stanza. Thou whose exterior semblance doth belie thy soul's immensity, thou best philosopher, who yet dost keep thy heritage, thou eye among the blind, that deaf and silent readest the eternal deep, haunted forever by the eternal mind, mighty prophet, seer blessed. அப்படின்னா இந்த போம் வந்து அந்த ஸ்டான்ஸா ஆரம்பிக்குது. ஓகே, இது என்னென்னா நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம 7 ஸ்டான்சஸ் பார்த்துட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2-3 ஸ்டான்சஸ் வந்து ஹி வுட் பி டிஸ்கிரைபிங் நேச்சரோட அழகான விஷயங்கள்லாம் சொல்லி அவருக்கு ஏதோ ஒன்று ஐ எம் மிஸ்ஸிங் சம்திங் அப்படின்னு சொல்கிறாரு. சின்ன வயசில் எனக்கு இருந்த அந்த நேச்சர் பார்க்குறப்போ இருக்க ஹாப்பினஸ் இப்போ இல்லையே, ஏதோ ஒரு விஷயம் வந்து எனக்கு பிரச்சனையாக இருக்குன்றத வந்து அவர் சொல்லிகிட்டே இருந்ததை நம்ம கவனித்தோம். அப்புறம் ஒரு சைல்டாக இருந்தப்போ அந்த இன்னசென்ஸில் அந்த பியூராக இருக்கிற ஒரு சோலில் இருக்கிறப்போ நம்ம அனுபவித்த விஷயங்களை வென் வி ஆர் க்ரோயிங் ஓல்டு நம்ம அதை மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து சொல்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு வராரு. அடுத்ததாக ஒரு பாய் வந்து ஹீ இஸ் ஆக்டிங், அவன் வந்து தூங்கிட்டு இருக்கான், ஹீ இஸ் லையிங் டவுன், அவன் காலுக்குள்ள நிறைய சார்ட் மாதிரி வச்சுருக்கான், அடுத்தடுத்து என்ன ரோல் ப்ளே பண்ணுறதுன்னு அவன் ட்ராமாக்காக ஒத்திகை பார்க்குற மாதிரி. ஸோ ஒரு சைல்டு வந்து அஸ் ஹி க்ரோஸ் அப் ஹீ இஸ் இமிட்டேட்டிங் அப்படிங்கிறத மீன் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டான்ஸாக பார்த்தோம். இங்கே என்ன பண்ணுறாரு இந்த 8th ஸ்டான்ஸால் அப்படின்னா ஹீ இஸ் சீங் அ சைல்டு, ஒரு அழகான ஒரு சைல்டு தூங்கிட்டு இருக்க மாதிரி ஒரு சைல்டை பார்த்து பேசுகிற மாதிரி இருக்குது. Thou whose exterior semblance doth belie thy soul's immensity அப்படிங்கிற எக்ஸ்டீரியர் செம்லன்ஸ்னா வெளிப்பார்வைக்கு ரொம்ப குழந்தை குட்டியா தெரிகிற நீ. ஓகே, அந்த குழந்தைய பார்த்து சொல்றாரு எக்ஸ்டீரியர் வெளியில நீ வந்து ரொம்ப குட்டியா தெரியுற, சின்ன பையனா தெரியுற. யூ டத் பி லை தை சோல்ஸ் இம்மன்சிட்டி, ஆனா நீ அதாவது வெளியே பாக்குறப்போ நீ சாதாரண ஆள் மாதிரி இருக்கு, ஆனா ஒரு இம்மன்ஸா தட்ஸ் பிக்கா, உன்னோட சோல் வந்து ரொம்ப பிக். ஏன்னா நீ எட்டர்னலா கடவுள்கிட்ட இருந்து இப்ப வந்திருக்க, இன்னும் வந்து இங்க என்ன ஆகல நீ அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தால டைல்யூட் ஆகல, நீ கலப்படம் பண்ணப்படல, அதனால நீ இன்னும் பியூரா இருக்க. ஸோ யுவர் சோல் இஸ் இம்மென்ஸ் அப்படிங்கிறார் குழந்தைய பார்த்து. வெளியே பார்க்க சின்னவனா நீ தெரிஞ்சாலும் உன்னோட ஆன்மா ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்றாரு. Thou best philosopher, who yet does keep thy heritage, thou eye among the blind. ஸோ நீ வந்து யூ ஆர் த பெஸ்ட் philosopher in this world now. ஏன்னா நீ சாதாரணமானவன் கிடையாது. யூ ஹாவ் கம் ஃப்ரம் அ வெரி பிக் ஹெரிட்டேஜ். நீ எங்கேருந்து வந்திருக்க? கடவுள்கிட்ட இருந்து வந்திருக்க. உன்னோட ஹெரிட்டேஜ் ரொம்ப பெருமை மிகுந்த இடத்துல இருந்து நீ வந்திருக்க. Thou eye among the blind, நீ you will eye among the blind அப்படின்னா கண் பார்வை இல்லாத இடத்துல நீ கண் பார்வையா இருப்பேன்னா மனுஷங்களுக்கு தெரியாத விஷயம்லாம் உனக்கு தெரியும். எங்களை மாதிரி ஆளுக, அதாவது அடல்ட்ஸ்க்கெல்லாம் என்ன தெரியாது, இந்த உலகத்துல இருக்க நிறைய உண்மை தெரியாது, ஆனா உனக்கு தெரியும், ஏன்னா நீ ஹெவன்ல இருந்து வந்திருக்க அப்படிங்கிறான். That deaf and silent readers the eternal deep. நீ குழந்தையா இருக்க, உனக்கு ஆக்சுவலா இங்க நிறைய விஷயம் புரியாது, அதனால டெஃப்னு உன்னை நினைக்கிறோம். நீ சைலண்டா இருக்க, ஏன்னா குழந்தை, அதால பேச முடியாது, அதனால உன்னை நாங்க அற்பமா நினைக்கிறோம். பட் யூ ஆர் ரீடிங் த இட்டர்னல் டீப் அப்படிங்கிற. யூ குட் ரீட் சம்திங் வெரி இட்டர்னல், அதாவது ரொம்ப பெரிய அற்புதமான விஷயங்கள்லாம் யாராலும் டீப்பான ஒரு விஷயம், பிலோசபிக்கலான விஷயம் எல்லாமே உனக்கு இட்டர்னலான விஷயம்லாம் உனக்கு தெரியும் அப்படிங்கிறார் சைல்டை பார்த்து.
haunted forever by the eternal mind. ஏன்னா you are haunted by the eternal mind. eternal mind உன்கிட்ட இருக்கு, காடோட மைண்ட் உனக்கு இருக்கு. ஸோ யூ ஆர் த பெஸ்ட் philosopher, you know everything அப்படின்னு குழந்தைய பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. mighty prophet, seer base, you are like a prophet, you are like a seer. seerனா என்ன? பின்னாடி நடக்கிறவன பின்னாடி நடக்கிறத முன்னாடி சொல்றவங்க தான் ப்ராஃபட், சீயர்ஸ். ஓகே, சேஜ், சீயர்னா சேஜ். ஓகே, யூ ஆர் அ பிளஸட் ஸ்டேஜ், யூ ஆர் அ மைட்டி ப்ராஃபட் ஆன் ஹூம் தோஸ் ட்ரூத்ஸ் டூ ரெஸ்ட். உன்கிட்ட தான் பெரிய உண்மைகள்லாம் பொதிஞ்சு இருக்கு அப்படிங்கிறார். which we are toiling all our lives to find in darkness lost, the darkness of the grave. we are toiling. உன்கிட்ட இருக்க அந்த உண்மை வந்து நாங்க மனுஷங்க அடல்ட்டா இருக்கிறப்போ இந்த உண்மையை தேடி தான் அலைஞ்சிட்டு இருக்கோம். we are toiling all our lives to find that truth. அந்த உண்மையை தேடி தான் நாங்க டாயில் பண்ணிட்டு இருக்கோம், கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். எங்க வாழ்க்கை முழுக்க அந்த உண்மையை, பெரிய உண்மையை, அந்த எட்டர்னல் ட்ரூத், காட பத்தி அறிஞ்சுக்க தான் நாங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். in darkness lost, the darkness of the grave. ஆனா நாங்க தொலைஞ்சு போயிட்டோம், எங்களால அதை கண்டுபிடிக்க முடியல. we are in darkness, so we are lost. we are in a grave, dark grave, so we could not find that eternal truth அப்படிங்கிறார். thou over whom the immortality broods like the day, a master over the slave, a presence which is not to be put by. So you are not an ordinary thing, you have that over whom, thou over whom, உன் மேலதான் அந்த immortality broods like the day அப்படின்னு சொல்றாரு இங்க. So you look like the immortal being. okay, உன்கிட்ட இம்மார்டாலிட்டியை என்னால ஃபீல் பண்ண முடியுதுங்கிறாரு. யூ ஆர் எ மாஸ்டர் ஓவர் த ஸ்லேவ் அப்படிங்கிறார். ஓகே, யூ ஆர் வெரி பவர்ஃபுல். எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ இம்மார்டாலிட்டி இஸ் லைக் அ சர்வன்ட் டு யூ. ஒரு மாஸ்டர் கிட்ட ஒரு ஸ்லேவ் எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கு இம்மார்டாலிட்டி. உன்கிட்ட இறப்பை தோத்து போகின்றாரு. எ பிரசன்ஸ் விச் இஸ் நாட் புட் which is not to be put by. உன்னை யாராலும் ஒதுக்கி தர முடியாது. you are strong, so strongly present here, your presence cannot be put by. thou little child, yet glorious in the might of heaven born freedom on thy being's height. So you may be looking a little child, but you are glorious in the might of heaven born freedom. heaven born freedom இருக்கு, நீ heavenல இருந்து வந்திருக்க, நீ இப்ப என்ன வேணாலும் செய்யலாம். okay, why with such earnest pains does thou provoke the years to bring the inevitable yoke. இவ்வளோ உனக்கு வந்து கடவுளோட அந்த அருள் கிடைச்சிருக்கிறப்போ why with such earnest pains, ஏன் நீ கஷ்டப்படுற? does thou provoke the years to bring the inevitable yoke. inevitable-னா உன்னால தவிர்க்க முடியாத அந்த கஷ்டத்தை நோக்கி போகணும்னு ஏன் வந்து வேக வேகமா துடிக்கிறேங்கிறார். அதாவது ஒரு குழந்தை வந்து வளரணும்னு நினைக்குமா, நீ ஏன் வந்து வளரணும், பெரிய ஆளாகணும்னு நினைக்குமா? அப்ப நீ ஏன் வளரணும்னு நினைக்கிற, நீ ஏன் பெரிய ஆளாகணும்னு நினைக்கிற? பெரிய ஆள் ஆகுறதுங்கிறது இன்எவிட்டபிள் யோக், ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு கஷ்டமான சூழல். அதுக்குள்ள வரணும் நீ ஏன் நினைக்கிற? இப்ப நீ எவ்வளவு ஜாலியா இருக்க, ஒரு எட்டர்னல், ஒரு ஹெவனோட அந்த பிளெஸிங்ஸோட இருக்கிற, நீ எதுக்கு எங்களை மாதிரி வரணும்னு நினைக்கிறேன்னு அந்த குழந்தைய பார்த்து கேட்கிறார். this blindly with thy blessedness at strife, full soon thy soul shall have her earthly fright. நீ வந்து இந்த அழகான அந்த பிளெஸட்னஸை விட்டுட்டு எதுக்கு கஷ்டப்படுற ஒரு வாழ்க்கையை நோக்கி பிளைண்டா வந்துட்டு இருக்க? full soon thy soul shall have her earthly fright. சீக்கிரமே உன்னோட ஆன்மாக்கு இந்த பூமி என்ன பண்ணும், தனக்குள்ள கொண்டு வந்துரும். ஓகே, அந்த ஹெவன் கிட்ட இருந்து இந்த எர்த்துக்கு சம்பந்தமான விஷயங்கள் உன்னை தன்னோட கஸ்டடியில எடுத்துக்கும். இந்த எர்த்ல இருக்கக்கூடிய கெட்டத விஷயங்கள் எல்லாம் உன்னை ஆக்கிரமிக்க கூடும். அண்ட் கஸ்டம் லை அப்பான் தி வித் அ வெயிட். ஸோ இங்க இருக்க கஸ்டம்ஸ், இங்க இருக்க ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் உன் மேல அப்படியே அமுக்கும். ஹெவியஸ் ஃப்ராஸ்ட் அண்ட் டீப் ஆல்மோஸ்ட் இஸ் லைஃப். ஓகே, ஃப்ராஸ்ட் மாதிரி, ஒரு பெரிய பனிக்கட்டி மாதிரி உன் மேல என்ன பண்ணும், உன்னை வந்து அமுக்கிரும், லைஃபையே அமுக்கும். அதை நோக்கிதான் லைஃப் வந்து உன்னை கொண்டு போகும். சைல்டா இருக்க வரைக்கும் தான் அந்த எட்டர்னல் ஹாப்பினஸ் இருக்கும். நீ வளர வளர அததான் சொல்ல வர்றாரு. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து அவர் அந்த சைல்டுகிட்ட சொல்ற மாதிரி நம்மளோட லைஃப் அழகா வைக்கிறார்.
குழந்தையா இருக்கிறப்போ நம்ம இன்னசென்ட்டா பியூரா இருக்கிறோம். ஹெவன்ல இருந்து ஆரிஜினேட்டடான ஒரு சோல் மாதிரி இருக்கும். நமக்குள்ள எந்த ஒரு கெட்ட எண்ணங்களோ கெட்ட விஷயங்களோ நம்மளுக்குள்ள வர்றதே இல்லை. ஆனா as we grow up we develop all evils in ourselves. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், போட்டி, பொறாமை மிக்க உலகத்துல நம்மளும் பங்கெடுத்து நம்மளும் அது மாதிரி மாறிடுறோம். ஸோ இட் இஸ் லைக் இட் இஸ் as heavy as frost and deep almost as life. வாழ்க்கை வந்து ஃப்ராஸ்ட் மாதிரி ஒன்று அமைக்கிருமே அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய பார்த்து அவர் சொல்றது மாதிரி இந்த ஸ்டான்ஸா அமைஞ்சிருக்கு. Now let us look at the 9th stanza. Oh joy, that in our embers is something that doth live, that nature yet remembers what was so fugitive. Oh joy, ஏதோ ஒரு விஷயம் அவருக்கு ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்குது. தட்ஸ் மேக்கிங் ஹிம் வெரி ஹாப்பி. தட் இன் அவர் எம்பர்ஸ் இஸ் சம்திங் தட் டத் லிவ். எம்பர்ஸ்லாம் என்ன தெரியுங்களா? அந்த சாம்பல், அந்த அடுப்பு, கறி அடுப்புல எல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த கோல் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ஆஷ் மாதிரி இருக்கும். ஆனால் ஊதுனீங்கன்னா உள்ள கங்கு இருக்கும். வெளியில அப்படியே காஞ்சு போய் அணைஞ்சிட்ட மாதிரி இருக்கும். பட் இஃப் யூ ப்ளோ ஆன் இட் உள்ள பார்த்தீங்கன்னா இன்னும் ரெட்டாக இருக்கும். உள்ள வந்து அந்த க்ளோ இருக்கும். ஓகே, உள்ள அந்த நெருப்பு புகைஞ்சிட்டே இருக்கும். அது மாதிரி தான் இப்போ காட் பற்றி, அந்த எட்டர்னல் கம்மிங் பற்றி மனுஷன் எல்லாம் மறந்துட்ட மாதிரி இருந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல அந்த ஞாபகங்கள் இன்னும் இருக்குதாமா. அதுதான் இஸ் சம்திங் தட் டத் லிவ் இன்சைட் அஸ். அதனால தான் அவருக்கு அந்த ஹாப்பினஸ். குழந்தையா இருக்கிறப்போ நம்மக்கிட்ட அந்த ஞாபகம் இருந்தது இல்லையா? வளர வளர ஃபுல்லா மறக்கலைங்க. ஏதோ 1-2 ஞாபகம் இருக்குன்னு சொல்றார். that nature yet remembers what was so fugitive. ஒரு ஷார்ட் டேர்ம்ல நமக்கு ஞாபகம் இருந்த விஷயம் கூட இன்னமும் நம்மளுக்கு என்னவா இருக்கு, ஃபுல்லா டெஸ்ட்ராய் ஆகல. அப்பப்ப ஞாபகம் இருக்கு. அந்த எட்டர்னல்ல இருந்து நம்ம வந்த அந்த ஃபீல் இருக்கு. the thought of our past years in me doth breed perpetual benediction. குழந்தையா இருந்தப்போ நமக்குள்ள அந்த இருந்த அந்த ஃபீலிங், அந்த எட்டர்னல் ஃபீலிங் எல்லாம் அந்த நினைப்பெல்லாம் வர்றப்போ அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கு. இட் கிவ்ஸ் மீ perpetual benediction அப்படின்னு சொல்றாரு. ஸோ perpetual here means perpetual means continuous. தொடர்ந்து எனக்கு கிடைச்ச அந்த பெனடிக்ஷன், சம் பிளெஸ்ஸிங்ஸ்க்காக நான் ஹாப்பியா இருக்கேன். the thought of our past years in me doth breed perpetual benediction. சைல்ட்ஹுட் இருந்தப்போ the thought, அப்போ இருந்த எனக்கு அந்த ஞாபகங்கள் வந்து இப்போ எனக்கு என்ன கொடுக்குது? இட் இஸ் ப்ரீடிங் இன் மீ perpetual benediction. ஏன்னா நான் எங்க இருந்து வந்தேன்னு எனக்குள்ள இருக்க அந்த ஞாபகங்கள் இன்னைக்கு முற்றிலுமெல்லாம் அழிஞ்சு போகல. கொஞ்சம் கொஞ்சம் நீர் பூத்த நெருப்பா இருக்கு. ஐ குட் ஃபீல் தட் perpetual benediction. அப்போ எனக்கு காடோட பிளெஸிங்ஸ் இன்னும் இருக்கு. நாட் indeed for that which is most worthy to be blessed, delight and liberty, the simple creed of childhood, whether busy or at rest, with new-fledged hope still fluttering in his breast. So he is telling, நான் வந்து எதுக்காக சந்தோஷப்படுறேன் தெரியுமா? நாட் indeed, ஒரு விஷயம், அதாவது குழந்தையா இருக்கிறப்போ ரொம்ப ஃப்ரீயா இருப்போம் இல்லையா? பிஸியா இருந்தாலும், ரெஸ்ட்ல இருந்தாலும், ஹாப்பியா இன்னசென்ட்டா இருந்தோம்ல, அதுக்காக மட்டும் இல்லைன்னு சொல்றாரு. எதுக்காக நான் தேங்க்ஃபுல்லா இருக்கேன் தெரியுமா? நாட் indeed for that which is most worthy to be blessed. நம்ம எல்லாம் நினைப்போம் இல்லையா? குழந்தையா இருக்கிறப்போ பியூரா இன்னசென்ட்டா இருக்கும். அதுக்காக மட்டும் நான் ஹாப்பியா இல்ல. டிலைட் அண்ட் லிபர்ட்டி, த சிம்பிள் ஜாய்னு தானே ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஐ எம் நாட் ஜாய்ஃபுல் ஒன்லி ஃபார் தோஸ் தாட்ஸ் தட் டூரிங் அவர் சைல்ட்ஹுட் ஐ வாஸ் ஸோ வெரி பிளெஸ்ஸட். அந்த நினைப்புக்காக மட்டும் நான் சந்தோஷமா இல்லை. ஓகே, டிலைட் அண்ட் லிபர்ட்டி, த சிம்பிள் க்ரீட் ஆஃப் சைல்ட்ஹுட். அந்த சைல்ட்ஹுட்ல நம்ம எந்த கஷ்டமும் தெரியாம எதை பத்தியும் வேதனைப்படாம வாழ்ந்தோம் இல்லையா? அதுக்காக மட்டும் நான் சந்தோஷப்படலைங்க அப்படிங்கிறார். வெதர் பிஸி ஆர் அட் ரெஸ்ட், வேகமா ஓடி விளையாண்டுட்டு இருந்தாலும் சரி, ரெஸ்ட்ல இருந்தாலும் சரி, நான் ஹாப்பியா இருந்தேன். அதுக்காக மட்டும் இல்ல. வித் நியூ ஃபிளெட்ஜ்ட் ஹோப் ஸ்டில் ஃபிளட்டரிங் இன் ஹிஸ் பிரெஸ்ட். குழந்தையா இருக்கிறப்போ ஏதோ ஒரு நம்பிக்கையோட ஓடிட்டே இருப்போம்ல, அதுக்காக மட்டும் இல்ல. நாட் ஃபார் தீஸ் ஐ ரைஸ் த சாங் ஆஃப் தேங்க்ஸ் அண்ட் பிரைஸ். இதுக்காக மட்டும் நான் உங்களுக்கு தேங்க்ஸோ ப்ரைஸோ சொல்லலைங்க. ஐ ஹாவ் சம்திங் எல்ஸ். இன்னொரு விஷயத்துக்காகவும் நான் வந்து இவ்வளோ சந்தோஷம், இந்த தேங்க்ஸையும் ப்ரைஸையும் உங்களுக்கு சொல்லிக்கிறேங்கிறாரு. பட் ஃபார் தோஸ் அப்ஸ்டினேட் questionings of sense and outward things, fallings from us, vanishings. So, but for that அப்ஸ்டினேட் கொஸ்டினிங்ஸ், அந்த காலத்துல நான் குழந்தையா இருக்கிறப்போ கேட்ட நிறைய கேள்விகளுக்காகவும் நான் நன்றி சொல்றேன் அப்படிங்கிறார்.
ஐ ஹேட் சோ மெனி கொஷின்ஸ். அந்த குழந்தையா இருக்கிறப்போ என்ன இருக்குன்னா, ஆப்ஸ்டினேட் ரொம்ப ஸ்ட்ராங்கான நெறைய டீப் கொஸ்டினிங்ஸ் இருக்கும் குழந்தைங்க கிட்ட. ஏன்? எதுக்கு இது? ஏன்? எப்படி? என்ன? ஏதுன்ட்டு. ஓகே. ஆஃப் சென்ஸ் அண்ட் அவுட்வர்ட் திங்ஸ் ஃபாலிங்ஸ் ஃப்ரம் அஸ் வேனிஷிங்ஸ். நெறைய விஷயம் பத்தி அவங்களுக்கு புரியாது. எல்லாத்த பத்தியும் கேள்விகள் இருக்கும். நம்ம கிட்ட இருந்து திடீர்னு மறைஞ்சு போற விஷயங்கள், மார்ட்டாலிட்டி பத்தி கேட்போம். ஏதேதோ கேட்டுட்ருப்போம். பிளாங்க் மிஸ்கிவிங்ஸ் ஆஃப் அ கிரீச்சர் மூவிங்ஸ் அபவுட் இன் வேர்ல்ட்ஸ் நாட் ரியலைஸ்ட். நம்மளுக்கு நம்ம சுத்தி இருக்கிற நெறைய விஷயம் நம்ம முன்னாடி பார்க்குறோம், மறைஞ்சு போகுது. அத பத்திய நெறைய கேள்விகள் குழந்தையா இருக்கிறப்போ இருக்கும். ஹை இன்ஸ்டிங்க்ட்ஸ் பிஃபோர் விச் அவர் மார்ட்டல் நேச்சர் டிட் ட்ரெம்பிள் லைக் அ கில்ட்டி திங் சர்ப்ரைஸ்டு. நம்மளுக்கு அந்த மார்ட்டல் நேச்சர் வந்து நம்மள சர்ப்ரைஸ் பண்ணிட்டுருக்கும். திடீர்னு இந்த மார்ட்டாலிட்டி ஆஃப் த வேர்ல்டு, அழியக்கூடிய அந்த தன்மை வந்து குழந்தையா இருக்கிறப்போ, அது வந்து ஒரு ஷாக்கிங்னஸ வந்து நமக்கு குடுத்துருக்கும். பட் ஃபார் தோஸ் ஃபர்ஸ்ட் அஃபெக்ஷன்ஸ், தோஸ் ஷேடோயி ரீகலெக்ஷன்ஸ், விச் பி தே வாட் தே மே, ஆர் yet the fountain light of all our day. நான் இப்ப எதுக்காக சந்தோஷப்படுறேன்? எதுக்கு தேங்க்ஃபுல்லா இருக்கேன்னா, அந்த கேள்விகளுக்காக. அன்னைக்கு எனக்கு எழும்புன அத்தனை கேள்விகளுக்காகவும் சந்தோஷப்படுறேன், தேங்க் பண்றேன். அன்னைக்கு கேள்வி கேட்டதுனால அந்த உலகத்த பத்தி எனக்கு நெறைய புரிஞ்சது. பட் ஃபார் தோஸ் ஃபர்ஸ்ட் அஃபெக்ஷன்ஸ், அந்த கேள்விகளுக்காக, அந்த நேச்சர பத்தி நான் தெரிஞ்சுக்காக கேட்ட கேள்விகளுக்காக, தோஸ் ஷேடோயி ரீகலெக்ஷன்ஸ், அந்த விஷயங்கள் ஷேடோயியா என் ஞாபகத்துல இன்னும் இருக்கு. அந்த டைம்ல நான் என்ன ஃபீல் பண்ணேன்றது எனக்கு ஞாபகம் இருக்கு. which be they what they may, or yet the fountain light of all our day. இன்னைக்கு எனக்கு fountain light மாதிரி அது இருக்கு full dayயும். or yet a master light of all our seeing, upholds us, cherish and have power to make our noisy ears see moments in the being of the eternal silence. Okay, so they are the master light of all our seeing. அதை வச்சுதான் நம்ம இன்னைக்கு உலகத்தை பார்த்துட்டு இருக்கோம். குழந்தையா இருக்கப்ப நம்ம அறிஞ்சிட்ட பல விஷயங்கள், நம்ம கொஸ்டின் பண்ணி பண்ணி தெரிஞ்சுக்கிட்ட நிறைய விஷயங்கள் தான் நமக்கு இன்னைக்கு உலகத்தை பார்க்கவே ஹெல்ப் பண்ணுது. They uphold us, they cherish us and have power to make our noisy ears see moments in the being of the eternal silence. இந்த உலகம் நம்மளை சுத்தி நாய்ஸியா இருந்தா கூட ஒரு எட்டர்னல் சைலன்ஸ்குள்ள நம்மளை கொண்டு போறது அதுதான். ஒரு அமைதியை நம்ம மனசுக்குள்ள கொடுக்கறது அதுதான். ட்ரூத்ஸ் தட் வேக் டு பெரிஷ் நெவர். ஒரு சில உண்மைகள் நமக்குள்ள என்ன இருக்கும், அழியாம அப்படியே தங்கிடும். which neither listless nor mad endeavor, nor man nor boy, nor all that is at enmity with joy can utterly abolish or destroy. அப்போ அந்த விஷயங்கள் நான் சின்ன வயசா இருக்கிறப்போ என்னை சுத்தி இருந்த நிறைய இந்த உலகத்துக்குள்ள வந்து நான் அந்த நேச்சர்ல பார்த்த நிறைய விஷயங்கள், மார்டாலிட்டி பத்தி தெரிஞ்சுக்கிட்டப்போ ஏற்பட்ட நிறைய கொஷின்ஸை நோக்கி நான் வச்ச அந்த பெர்சிஸ்டன்ட் கொஷின்ஸ் மூலமா எனக்கு கிடைச்ச விடைகள்லாம் என்னை இன்னைக்கு வரைக்கும் வழி நடத்திட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. ஸோ அதனால அந்த கொஷின்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஐ எம் அ மேன், பாயா இருந்தேன், மேனா இருந்தேன், என்னென்னவோ நடந்தது. ஒரு சண்டை வந்திருக்கும், ஒரு ஹாப்பினஸ் இருந்திருக்கு, எதோ கடந்து நான் பல வருடங்கள் கடந்து வந்துட்டேன். இத்தனை காலத்துக்கு அப்புறமும் எனக்கு நிறைய விஷயங்கள் அந்த குழந்தையா இருக்கிறப்போ என்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு ஞாபகம் இருக்கு. இட் கேனாட் அட்டர்லி அபாலிஷ் ஆர் டிஸ்ட்ராய். இந்த உலகத்தோட பல்வேறு விஷயங்களும், ஹாப்பினஸ், சாரோ அண்ட் அதர் மெனி திங்ஸ், பாயா இருக்கிறப்போ நடந்த விஷயங்கள், மேனா இருந்தப்போ நடந்த விஷயங்கள், எதுவுமே என்னோட அந்த விஷயத்தை இன்னும் மறக்கடிக்க முடியல. ஓகே, மறக்கடிக்க செய்ய முடியல. இட் கேன் அட்டர்லி அபாலிஷ் ஆர் டிஸ்ட்ராய். அப்போ நான் அந்த பாயா இருந்தப்போ எனக்கு இருந்த அந்த ஃபீலிங்ஸை நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னு இன்னைக்கும் ஒரு எம்பர் மாதிரி, ஒரு நீர் பூர்த்த நெருப்பா என் மனசுக்குள்ள இருக்கு. ஒரு கோல்குள்ள இருக்க அந்த இது மாதிரி இருக்குது, கங்கு மாதிரி இருந்துட்டு இருக்கு. ஸோ இட் கேன் நெய்தர் அட்டர்லி அபாலிஷ் நார் டெஸ்ட்ராய். ஓகே, அதை வந்து என் மனசுல இருந்து அழிக்கவே முடியாது. நார் போட்டு சொல்லிட்டாரு. ஸோ கேன் நாட் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டாரு. Our souls have sight of that immortal sea which brought us hither. அப்ப நம்ம ஆன்மாக்களுக்கெல்லாம் என்ன இருக்காம், have sight of that immortal sea. நம்ம எங்க இருந்து அழியாத ஒரு இடத்துல, ஏன்னா சோலுக்கு வந்து அழிவில்லை இல்லையா, இந்த உடம்புக்கு தான் அழிவு இருக்குன்னு சொல்றோம், சோலுக்கு வந்து அழிவில்லைன்னு சொல்றோம். அப்ப அந்த இம்மார்டாலிட்டியில இருந்து தான் இந்த சோல் வந்திருக்கு. அது எங்க இருந்து இங்க வந்தது அப்படிங்கிறதுக்கு அதுக்கான ஞாபகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. It can in a moment travel
thither and see the children sport upon the shore and hear the mighty waters rolling evermore. ஸோ இந்த சோல் என்ன பண்ணும், ஒரு நிமிஷத்துல அந்த பழைய இதுக்குள்ள போக முடியும். போய் என்ன பண்ணும், சில்ட்ரன் அங்க விளையாடுறத பார்க்க முடியும். மைட்டி வாட்டர்ஸ் அந்த சீல போறத கேட்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த சோலால எங்கேயுமே டிராவல் பண்ண முடியும். அது நினைச்சா அந்த பழைய இடத்துக்கும் போய் என்ன பண்ணுது, அந்த விஷயங்களையும் தெரிஞ்சுக்குது அப்படின்னு சொல்றாரு. இது இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, our souls are still connected to those eternal from where we came. அந்த இட்டர்னலான பிளேஸோட we are still connected. ஓகே, எவ்வளவுதான் இந்த உலகம் வந்து forgetfulness கொடுக்குது, எத்தனையோ விஷயங்கள்னால ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், forgetfulness, இங்க நடக்கிற விஷயங்கள் எவ்வளோ அழிக்க நம்மள நினைச்சாலும், எத்தனை விஷயங்கள் நம்மள அந்த பழைய விஷயத்துல இருந்து நம்மள வந்து மறைக்கிறதுக்கான சூழல் கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணுவோமா, ஸ்டில் நம்ம மனசு நினைச்சா, நம்மளோட சோல் நினைச்சா, இட் கேன் கோ டு தட் இம்மார்டாலிட்டி. நம்ம மனசு வச்சா அந்த இம்மார்டாலிட்டின்ற விஷயத்துக்குள்ள நம்மளால போய் எட்டி பார்க்க முடியும். நம்ம எங்க இருந்து வந்தோன்றத நம்மளால அறிஞ்சுக்க முடியும். நம்ம இமேஜினேஷன் மூலமாவோ, நம்மளோட அந்த டீப் திங்கிங் மூலமாவோ நம்ம என்ன பண்ணலாம், யூ கேன் ரியலைஸ் வேர் வி கேன் ரியலைஸ் ஃப்ரம் வேர் வி கேம் ஃப்ரம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஸ்டான்ஸா அமைஞ்சிருக்கு. எஸ், நவ் ஸ்டான்ஸா 10. இப்போ இந்த சாங் பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல ஒரு மாரி ஹாப்பியா அவரோட நேச்சர் பத்தி பேசுறாரு. அதுக்கப்புறம் அவரோட இந்த ரிஃப்ளெக்டிவ் மோடுக்குள்ள போறாரு. ஒரு சோகம் இருக்குன்னு ஃபீல் பண்றாரு. ஏன் அந்த சோகம்னு நினைக்கிறாரு. குழந்தையா இருக்கப்போ இருக்க பியூரிட்டி பத்தி நினைக்கிறாரு. இப்போ அந்த பியூரிட்டி போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாரு. அப்புறம் லாஸ்ட் ஸ்டான்ஸா பார்த்தீங்கன்னா, இல்ல இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு. ஃபுல்லாலாம் நம்ம பழைய இடத்த மறந்துடல. நம்ம அந்த இம்மார்டாலிட்டி, அந்த எட்டர்னலா எங்கேருந்து நம்ம ஸ்பிரிட் வந்ததோ, நம்ம சோல் எங்க இருந்து வந்ததோ அதை இன்னும் நம்ம அப்படியே ஃபுல்லாலாம் மறந்துடல. அங்கங்க எம்பர்ஸ் மாதிரி ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறார். Now 10th stanza. Then sing ye birds, sing a joyous song. ஓகே, அப்ப என்ன, இன்னும் எதுக்கு குழப்பம், அதான் நமக்கு தெரிஞ்சிருச்சே. இன்னும் நம்மளுக்கு அந்த ஞாபகங்கள் இருக்கே. நம்ம வந்து ஒரு பெரிய ஆன்மால இருந்து வந்திருக்கோம். we have come from பரமாத்மா. அதுதான் சொல்லுவாங்களா ஹிந்துயிசம்ல, மன்மா பரமாத்மான்னு சொல்லுவாங்க. அப்போ காடு கிட்ட இருந்து தான் நம்ம வந்திருக்கோம், பரமாத்மால இருந்து தான் வந்திருக்கோம். ஸோ ஒரு இம்மார்டாலிட்டி, ஒரு எட்டர்னல் பீயிங்ல இருந்து தான் நம்ம வந்திருக்கோம். தென் சிங் இ பேர்ட், சிங் எ ஜாயஸ் சாங். ஒரு நல்ல அழகான பாட்டு பாட, இன்னும் ஏன் நம்ம சோகமா இருக்கணும். சிங் அண்ட் லெட் த யங் லேம்ப்ஸ் பவுண்ட் அஸ் டு த டேபர் சவுண்ட். ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அந்த லேம்ப் என்ன பண்ணட்டும், குதிச்சு விளையாடட்டும் அந்த டேபரோட சவுண்டுக்கு ஏத்த மாதிரி. we in thought will join your throng, ye that pipe and ye that play, ye that through our hearts today feel the gladness of the May. So we in thought will join your throng. உங்களோட இந்த ஹாப்பினஸோட நாங்களும் இந்த யோசனைகளோட நாங்க சேர்ந்துக்கிறோம். இந்த யோசனைகள் இருந்தாலும் நான் என்ன பண்றேன், இப்ப அதெல்லாம் மறந்துட்டு I will try to join you. ye that pipe and ye that play. நீங்க பைப்ல வச்சு யாரோ you are playing on the instrument, you are playing, ye that through your hearts today feel the gladness of the May. இந்த மே மந்த், இந்த ஸ்ப்ரிங் சீசன் அனுபவிச்சுட்டு இருக்க உங்களோட சேர்ந்து நானும் வரேன். What though the radiance which was once so bright be now forever taken from my sight. So அந்த பழைய அதாவது குழந்தையா இருக்கிறப்போ அந்த ரேடியன்ஸ் இருந்தது, இந்த உலகத்தை பார்க்குறப்போ எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஓகே, அந்த இன்னசென்ஸ்ல இருக்கிறப்போ, குழந்தையா இருக்கிறப்போ, ஒரு இன்னசென்ட் கிரீச்சரா இருக்கிறப்போ நான் இந்த உலகத்தை ரசிச்சது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப அற்புதமா ரசிச்சேன். ஆனா அந்த ரேடியன்ஸ் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இட் இஸ் நவ் டேக்கன் ஃப்ரம் மை சைட். அந்த அழகு இன்னைக்கு இல்லை. என்னால அந்த அளவு உன்னை நேசிக்க முடியல. இயற்கை எனக்கு அவ்வளோ அழகா தெரியல. தோ நத்திங் can bring back the hour of splendor in the grass, of glory in the flower. So கண்டிப்பா எனக்கு அந்த பழைய நிலைமைக்கு போக முடியாது இன்னைக்கு. nothing can bring back the hour of splendor in the grass. அப்போ நான் அன்னைக்கு சின்ன குழந்தையா இருக்கிறப்போ கிராஸை பார்த்தாலும் ஃப்ளவர் பார்த்தாலும் அந்த கிடைச்ச அந்த ஹாப்பினஸ் இன்னைக்கு கண்டிப்பா மிஸ் ஆகத்தான் செய்யுது. yet we will grieve not. ஆனாலும் அதுக்காக நான் வருத்தப்பட போறதில்ல. rather find strength in what remains behind. இன்னைக்கு எனக்கு என்ன அந்த நினைவுகள் பாக்கி இருக்கோ, எப்படி வந்து மனுஷன் ஆக எல்லா விஷயம் விட்டு போனாலும் அவர் என்ன சொல்றாரு, எம்பர் மாதிரி உள்ள வந்து அந்த
இம்மார்டாலிட்டில இருந்து வந்த ஃபீலிங் இருக்குன்னு சொல்றாரோ, அது மாதிரி என்கிட்ட இருக்கத வச்சு அந்த தேர் இஸ் ஸ்ட்ரெங்த் இன் வாட் ரிமைன்ஸ் பிஹைண்ட். என்கிட்ட இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. நல்ல விஷயங்கள் இருக்கு. இந்த பிரைமல் சிம்பத்தி அப்போ பிரைமல் நேச்சர் அந்த நேச்சரோட எனக்கு இருக்கக்கூடிய அந்த ஈடுபாடு இன்னும் இருக்கு. விச் ஹேவிங் பீன் மஸ்ட் எவர் பி. எனக்கு ஆரம்பத்துல இருந்த அந்த பிரியம் இருந்தது. இன்னைக்கும் கண்டிப்பா இருக்கும். எனக்கு அந்த நேச்சரோட இருக்க பிரியம் குறையாது. In the soothing thoughts that spring out of human suffering, in the faith that looks through death, in years that bring the philosophic mind. கண்டிப்பா இந்த சூதிங் தாட்ஸ் அந்த ஸ்ப்ரிங் சீசன் வந்து என்னோட மனசுக்கு என்ன தரும்? இந்த ஹியூமன் சஃபரிங்ல இருந்து ஒரு அமைதியை தரும். ஓகே, டெத் மார்டாலிட்டி என்ற ஃபீலிங்கை தாண்டி ஒரு நம்பிக்கை, ஒரு பிலோசாபிக் மைண்ட் எல்லாத்தையுமே இந்த நேச்சர் எனக்கு வழங்கியிருக்கு. ஸோ நான் வந்து இன்னும் திரும்ப அந்த கிரீவிங் அந்த டோன்குள்ள அவர் போகல. அவர் என்ன பண்றாரு? ஒரு ஹோப்ஃபுல்லா பேச ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பத்துல எவ்வளோ ஹாப்பினஸ் இருந்தாலும் எனக்கு ஒரு கிரீஃப் இருக்குன்னு சொன்னாரு. அந்த கிரீஃபுக்கு காரணம் என்னன்னு யோசிக்கிறாரு. மனுஷனோட பிரச்சனைகள்னு யோசிக்கிறாரு. அடுத்து குழந்தையா இருக்கிறப்போ வி ஹவ் அந்த ஃபீலிங் ஸ்டில் இருந்தது, குறைஞ்சிட்டே வந்ததுன்னு சொல்றாரு. அடுத்ததுல ஹோப்போட ஆரம்பிக்கிறார். ஸ்டான்ஸா 9ல இருந்து ஒரு ஹோப்குள்ள அவர் போறதை நம்ம பார்க்குறோம். இல்ல இன்னைக்கும் நம்ம காடு கிட்ட இருந்த வந்த அந்த ஃபீலிங் நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்றாரு. ஸோ இதுல வந்து எல்லாம் ஜாலியா இருங்க, நானும் உங்களோட சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஓகே, ஸோ நவ் வி ஆர் கமிங் டு த 11th stanza, that is the final stanza of this Pindaric ode. Now we are in the final stanza of the poem. And O ye fountains, meadow, hills and groves, forbode not in a shivering of our loves. அப்புறம் வந்து அண்ட் ஓ காட் ஈ ஃபவுண்டன்ஸ் மேடோஸ் ஹில்ஸ் அண்ட் க்ரோஸ். இந்த இடத்துல வந்து இந்த ஸ்டான்ஸால பார்த்தீங்கன்னா அவர் வந்து இப்போ அவரோட பார்வை நேச்சர் அவர் ரசிக்கிற விதம் தான் மாறி இருக்குன்னு சொல்றாரு. சைல்ட்ஹுட்டா இருக்கிறப்போ இந்த இந்த ஸ்டேஜ் ஆஃப் பீயிங் அ சைல்ட் ஹிஸ் லவ் ஃபார் நேச்சர் வாஸ் எக்ஸ்டட்டிக். அப்படியே புரியாம ஒரு காதல் அது மேல இருந்தது. ஒரு 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 அபரிதமான அன்பு இயற்கை மேல இருந்தது. பட் நவ் புரிஞ்சு லவ் பண்றேன் அப்படிங்கிறார். ஸ்டில் ஐ எம் கனெக்டட் டு யூ, ஸ்டில் ஐ லவ் யூ, பட் வித் அ கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். உன்னை புரிஞ்சு லவ் பண்றேன், அன்னைக்கு புரியாம லவ் பண்றேன்ற மாதிரி தான் இந்த ஸ்டான்ஸா போறது. Ye fountains, meadow, hills and groves, forbode not any severing of our loves. பிரிக்காத என்னோட அன்பு உன் மேல இன்னும் இருக்கு, அது பிரியாது. Yet in my heart of hearts I feel your might அப்படிங்கிறாரு. என்னோட அந்த இதயத்துக்குள்ள எனக்கு தெரியும் உன்னோட அந்த மைட்டி பவர், அந்த ஸ்ட்ரென்த் எனக்கு நல்லா தெரியும். இந்த ஆல் நேச்சர் எலிமெண்ட்ஸ் பத்தி. ஐ ஒன்லி ஹாவ் ரிலிங்க்விஷ்ட் ஒன் டிலைட். இன்னைக்கு ஒரு விஷயம் என்கிட்ட மறைஞ்சு போயிருக்கு. நான் குழந்தையா இல்லை, அது மட்டும் தான். ஆனா நான் உன்னை மறக்கல. டு லிவ் பெனித் யோர் மோர் ஹேபிச்சுவல் ஸ்வே. ஏன்னா அந்த குழந்தையா இருக்கிறப்போ ரொம்ப உன்கிட்ட வேற மாதிரி ஒரு அன்பு காமிச்சேன். ஐ லவ் த ப்ரூக்ஸ். ஆனா இன்னைக்கும் வந்து என்னால புரிஞ்சு உண்மையில அன்பு செலுத்த முடியுது. ஐ லவ் த ப்ரூக்ஸ் விச் டவுன் தி சேனல்ஸ் ஃப்ரெட் ஈவன் மோர் தேன் வென் ஐ ட்ரிப் லைட்லி அஸ் தே. ப்ரூக்ஸ் ஓடைகளை இன்னைக்கும் எனக்கு லவ் பண்றேன். அது வந்து என்னோட காலை தட்டிட்டு போறப்போ ஐ ஜஸ்ட் லவ் இட். குழந்தையா இருக்கிறப்பவும் அதை என் காலை தட்டிட்டு போனப்பவும் லவ் பண்ணேன். அதை விட இன்னைக்கு உன் மேல இருக்க அன்பு மரியாதையும் அதிகமா இருக்கு. ஐ லவ் யூ மோர் அப்படிங்கிறார். The innocent brightness of a newborn day is lovely yet. ஒவ்வொரு நாளும் புதிய நாளும் எனக்கு இன்னைக்கும் லவ்லி தான். The clouds that gather round the setting sun do take a sober coloring from an eye that hath kept watch over man's mortality. செட்டிங் சன்னை நான் ரசிக்கிறேன். பொதுவாக செட்டிங் சன் எதுக்கு கம்பேரிஷன், எதுக்கு மெட்டஃபாரா சொல்லுவாங்கன்னா டெத்துக்கு மெட்டஃபாரா சொல்லுவாங்க. உதயமாகும் சூரியன் வந்து எதுக்கு அப்படின்னு சொன்னா ரைசிங் சன் வந்து இட் இஸ் ஃபார் பர்த், செட்டிங் சன் இஸ் ஃபார் டெத். அப்போ அந்த செட்டிங் சன் என்ன பண்ணுது, அந்த கிளவுட்ஸ் எல்லாம் அந்த செட்டிங் சன் கிட்ட இருக்கப்போ அது ஒரு அழகான ஒரு காட்சி அங்க தெரியுது. ஒரு சாபர் கலரிங், மாதிரி டல்லாவும் இருக்கு. அது ஒரு மாதிரி ரொம்ப அழகான ஒரு செட்டிங் தெரியுது. தட் ஹேத் கெப்ட் வாட்ச் ஓவர் மேன்ஸ் மார்டலிட்டி. அது எனக்கு மேன்ஸ் மார்டலிட்டியும் ஞாபகப்படுத்துது, அழகை வந்து எனக்கு அதிகப்படுத்தி காமிக்குதுங்கிறார். அனதர் ரேஸ் ஹேத் பீன் அண்ட் அதர் பாம்ஸ் ஆர் ஒன். நிறைய பேர் நிறைய ரேசஸ் பிறந்துருச்சு, நிறைய விஷயங்களை மனுஷன் ஜெயிச்சுட்டு இருக்கான். தேங்க்ஸ் டு த ஹியூமன் ஹார்ட் பை விச் வி லிவ்.
அவருக்கு வந்து முதல்லாம் வருத்தப்பட்டாரு. என்னடா இப்படி இருக்கு, என்னடா இப்படி இருக்கு. இப்போ அவருக்கு வந்து வருத்தமெல்லாம் எதுவும் கிடையாது. அவருக்கு இப்ப என்ன தெரியுமா? ஹி இஸ் தேங்க்ஃபுல் ஃபார் திஸ் ஹியூமன் ஹார்ட். இந்த உலகம் வந்து நம்மள நெறைய விஷயம் கடிச்சிருச்சுன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தார் இல்லையா? இப்போ அதெல்லாம் மாறி ஹோப்ஃபுல்லா பேசுறாரு. ஓகே. ஆரம்பத்துல ஒரு மாரி சேடா இருந்தப்போ, இந்த மெதுவா மாறி அந்த டோன் மாறிக்கிட்டே வந்து, ஃபைனலா ஃபுல்லா மாறிடுச்சு. இதுதான் நல்லா இருக்குன்ற மாரி பேசுறாரு. இப்படி வயசானதுக்கு அப்புறம் நேச்சர அனுபவிக்கிறது இன்னுமே நல்லா இருக்குன்ற மாரி பேசுறாரு. தேங்க்ஸ் டூ த ஹியூமன் ஹார்ட் பை விச் வி லிவ். இந்த ஹார்ட்டுக்கு நன்றி சொல்றேன். தேங்க்ஸ் டூ இட்ஸ் டெண்டர்னஸ், இட்ஸ் ஜாய்ஸ் அண்ட் ஃபியர்ஸ். ஏன்னா பெரியவங்க ஆகுறப்போ நம்மளுக்குள்ள அந்த டெண்டர்னஸ், சிம்பத்தி, ஹாப்பினஸ், ஃபியர்ஸ் எல்லாமே இந்த ஹார்ட்டுக்குள்ள வரும். டு மீ த மீனஸ்ட் ஃப்ளவர் தட் ப்ளோஸ் கேன் கிவ் தாட்ஸ் தட் டூ ஆஃபன் லை டூ டீப் ஃபார் டியர்ஸ். என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு அற்பமான பூவா இருக்கலாம். ஒரு சாதாரண ஒரு பூவா இருக்கலாம். ஓகே. when I come across a humble flower, a simple flower, my heart becomes very happy even at that nature site. ஓகே. ஒரு சின்ன இயற்கையை ரெப்ரசன்ட் பண்ற ஒரு விஷயம் கூட இட் மேக்ஸ் மீ so very happy அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஓகே. ஸோ இந்த சாங் வந்து இந்த இம்மார்டாலிட்டி வேர்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நெறைய விஷயத்த கடந்து வர்றத வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும். ஆரம்பத்துல அந்த டோன் வேற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் நேச்சர ரசிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பியூரிட்டி இப்போ என்னவோ ஒண்ணு குறையுதுங்கிறாரு. அடுத்து குழந்தைங்கள பத்தி பேசுறாரு. குழந்தைங்களா இருந்தப்போ நம்ம ஃபீலிங் எப்படி இருந்ததுன்னு பேசுறாரு. கடைசியா அந்த ஹோப் வந்து பின்னாடி வர ஹோப்ஃபுல் ஆயிடுது. ஓகே. போம் வந்து ரொம்பவே ஹோப்ஃபுல் ஆயிடுது. அந்த குழப்பமெல்லாம் நீங்கி ஒரு மாரி தெளிவான நீரோட மாதிரி சிந்தனைகள் ரொம்ப தெளிவா பேசுறாரு. எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. இது இன்னுமே நல்லா இருக்கு. என்னால இயற்கைய ரொம்ப நல்லா நேசிக்க முடியுது அப்படிங்கிற மாரி இது வந்து முடிச்சிருக்கிறாரு. Okay, I hope you liked my explanation. Thank you and subscribe more for such videos. If I could do it, I'll do the MCQs as a separate episode.